தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து வரிசையாக ஒவ்வொரு சங்கீதமாக நாம் படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளெல்லாம் வேதபாட செய்திகள். இன்றைக்கு 7ஆம் சங்கீதம். நாம் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார், அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை பாருங்கள். பைபிள் வச்சுருக்கீங்களா? இல்லைன்னா எடுங்களேன். 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். பாவியின் மேலும் சினங்கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் என்று சொல்லி பாவியின் மேல் உள்ள வெறுப்பையும் தண்டனையும் நாம் ஆண்டவர் அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பாவியை நேசிப்பது உண்மை. ஏனென்றால் அவனை படைத்தார், பராமரித்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அவனை ஒரு விலையேறப்பெற்ற ஆத்மாவாக ஆண்டவர் படைத்து தம்முடைய சொத்தாக பாவித்து வந்ததினாலே வருவதனாலே அவருடைய நேசம் அவனுக்கு சொந்தம். ஆனால் மனம் திரும்பு என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவனிடத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தினால் ஆண்டவருடைய வெறுப்பு அவனுக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, வெறுப்போடு கூட அநேக விபத்துக்கள், விபரீதமான தண்டனைகள் அவனுக்கு கிட்டும் என்று சொல்லி தொடர்ந்து 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். சரி, இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிராக்கெட்டிலே, அடைப்பு குறிக்குள்ளே நாம் வாசிக்கிறோம், பென்யமீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என்று வாசிக்கிறோம். தாவீது பாடின சங்கீதம், நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே சத்தமிட்டு பாடின ஒரு சங்கீதம். கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் அவன் துயரத்தோடு பாடிய ஒரு சங்கீதம். யார் இந்த கூஷ்? பென்யமீனியனாகிய கூஷ் என்று வாசிக்கிறோம். தாவீதின் பரம எதிரியாகிய சவுல், அவனுடைய சொந்தக்காரன் இந்த கூஷ். ஒருவேளை சவுலுடைய ஒற்றனாகவும் இருக்கலாம். அப்பேற்பட்ட மனுஷன் தாவீது வனாந்தரத்திலே வாடிப்போய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு முன்பாக கற்களை, மண்ணை எல்லாவற்றையும் அவன் மேல் வாரி இறைத்து, இரத்த பிரியனை தொலைந்து போ என்று சொல்லி அவனை வசைபாடிய பொழுது அந்த வருத்தத்தை எல்லாம் மனதில் வைத்து பாடின சங்கீதம் இந்த சிகாயோன் என்னும் சங்கீதம். செகாயோன் என்றால் தியானம் என்பது பொருள். அந்த தியானமும் ஒரு உச்சக்கட்டமான அழுகையோடு உரத்த குரலோடு பாடுகிற சங்கீதம் என்று சொல்லி இந்த சிகாயோன் என்ற வார்த்தையிலிருந்து நாம் பொருள் கொள்ளலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் ஆபகுக் சிகாயோன் சங்கீதத்தை பாடியிருப்பதாக நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அழுகையோடு, புலம்பலோடு, ஆத்திரத்தோடு, தாங்கனா துயரத்தோடு பாடின சங்கீதம் இந்த 7வது சங்கீதம். சங்கீத புஸ்தகத்தில் அநேக சங்கீதங்கள் ஆண்டவருடைய இரக்கம் கலந்த அன்பை குறித்து பாடப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதங்கள் யாவை? இந்த 7ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதம், 52ஆம் சங்கீதம், 54ஆம் சங்கீதம், 56ஆம் சங்கீதம், 57ஆம் சங்கீதம்,
142ஆம் சங்கீதம், இவையெல்லாம் செகாயோன் பாணியிலே பாடப்பட்ட சங்கீதங்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். தாவீது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஓடுகிறான். சவுலின் தொந்தரவை பொறுக்க மாட்டாமல் ஒரு வனாந்தரத்திலிருந்து இன்னொரு வனாந்தரத்திற்கு சுற்றுகிறான். ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகைக்கு போய் தஞ்சம் புகுகிறான். கடைசியாக பெலிஸ்தருடைய நாட்டிலே போய் அவன் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். குஷ் என்பவனுடைய பொல்லாத வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள், கோபமான சொற்கள், இவற்றை தாங்க முடியாத தாவீது இந்த பாடலை பாடியிருக்கிறான். ஆமாம், யாராவது உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா? நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஒரு காரியம் கூட நீங்கள் தவறாக செய்யவில்லை, தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசவில்லை. இருந்தாலும் ஒரு சிலர் எப்பொழுதும் உங்களை குற்றஞ்சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? நீதிகரிப்பீர்களோ? போய் பேசி எதற்கு இப்படி என்னை குறித்து பொய்யாக பேசுகிறீர்கள் என்று வாதிடுவீர்களோ? அல்லது பழி வாங்குவீர்களோ? அவன் என்ன சொல்றது, நானும் பதிலுக்கு சொல்வேன் என்று சொல்லி உங்களுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொள்வீர்களோ? அப்படியெல்லாம் தாவீது செய்யவில்லை. தாவீது செய்யக்கூடிய காரியம் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தவறான குற்றச்சாட்டுக்கள் நம்மை தரைமட்டமாகாது. ஆனால் நம்முடைய பிரதிக்கிரியைகள், பிரதி சொற்கள் நீதிகரிக்க நியாயந்திருக்க அங்குமிங்கும் குட்டியை பறிகொடுத்த கரடியைப் போல குடுகுடுவென்று ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய பிரதிக்கிரியைகள் நம்முடைய பிரச்சனையை மேலாக்கும், இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தும். தவறான குற்றச்சாட்டுக்கள் உங்களை தரைமட்டமாக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்கு விடைகளை கொடுப்பார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி அந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அவசர அவசரமாக கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க வேண்டும். நீங்கள் செருப்பை போட்டிக்கொண்டு மழையிலே போகிறீர்கள், ஒரு குடையும் பிடித்து கொண்டு. ஆங்காங்கு சேறு அதிகமாக இங்குமாக கிடக்கிறது. ஒரு சேற்றுத்துளி உங்களுடைய செருப்பில் பட்டு உங்களுடைய சட்டைகளை தெரிக்கிறது. அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படியே விரலை வைத்து தேய்ப்பீர்களோ? விரலை வைத்து நீங்கள் தேய்த்தால் சட்டை மீண்டும் அழுக்காகும், விரல் அழுக்காகும். செய்ய வேண்டியது என்ன? அப்படி விட்டுருங்களேன். அந்த சேத்து துளியை அப்படியே விட்டுருங்க. அது காய்ந்து போய் தானாக அந்த பொறுக்கு கீழே விடும். அல்லது விரலை வைத்து ஒரு சுண்டினால் அது பறந்து விடும். உடனடியாக நீங்கள் பிரதிக்கிரியைகளில் ஈடுபடாதிருங்கள், உங்களை மீண்டும் அழுக்காக்கி கொள்வீர்கள். செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருந்து, ஆண்டவரே எனக்காக நீர் வழக்காடும், என்னுடைய காரியங்களை நீ நடத்தும், என்னை பாதுகாத்து கொள்ளும், பொல்லாங்கான வார்த்தைகளுக்கும் கோள் வார்த்தைகளுக்கும் புரளி பேசுதலுக்கும் என்னை தப்புவியும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் பாடப்பட்ட சங்கீதம்தான் இந்த 7வது சங்கீதம். ஆரம்பத்திலே அழுகையோடு ஆரம்பிக்கிறது, முடிவிலே ஆனந்தத்தோடு முடிகிறது. ஆரம்பத்திலே அக்கிரமக்காரர்களுடைய வெற்றியை பார்க்கிறோம், முடிவிலே அவர்களுடைய தோல்வியை பார்க்கிறோம். காரணம், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஏசாயா 54:17 நாம் காண்கிறோம். எனவே இந்த சங்கீதத்தை நாம் படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கருத்தாக கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை சந்திப்பது எப்படி என்பதை புரிந்து கொள்வோம். இந்த 7ஆம் சங்கீதத்தை ஒரு நியாய தீர்ப்பின் கீதம் என்று சொல்லலாம். இதில் 3 விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. என்ன? முதலாவதாக பக்தனின் நியாய தீர்ப்பு, இரண்டாவதாக பரிசுத்தரின் நியாய தீர்ப்பு, மூன்றாவதாக பாவியின் நியாய தீர்ப்பு. 3 விதமான நியாய தீர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும், சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாய்க்கேடு இருந்ததும் என்னுடைய சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால்
பகைஞன் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தொழிலே தாழ்த்த கடவன். சேலா. சேலானா என்ன? அந்த இடத்துல நிறுத்தி சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்காமல் அந்த முதல் 5 வசனங்கள் அதற்கு பின்னாலே தானே சேலா. எனவே நிறுத்தி தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது அழுகையின் சத்தம். இந்த சத்தத்தின் 5ஆம் வசனத்தின் இறுதியிலே இந்த இடத்துல நீங்கள் நிறுத்தி ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் என்ற கருத்தை புலப்படுத்தக்கூடிய வார்த்தை சேலா என்ற வார்த்தை. நிறுத்தி சிந்திக்கவும் தியானிக்கவும் என்பது அதனுடைய அடிப்படை பொருளாகும். பக்தனுடைய நியாயத்தீர்ப்பு என்றால் என்ன? என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன், தற்பரிசோதனை செய்கிறேன், என் வாழ்க்கையை நானே ஆராய்ந்து பார்த்து என்னையே நான் நியாயந்தீர்த்து கொள்ளுகிறேன் என்பது பொருளாகும். ஏனென்றால் அவன் தன்னை நிரபராதி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காட்டுகிறான். தன்னை பாவம் செய்யாதவன் என்று சொல்லவில்லை. நம்ம எல்லாரும் பாவிகள், பிறவியிலும் பாவிகள், கிரியையிலும் பாவிகள். ஆனால் இந்த விதமான சில அக்கிரமக்காரர்களுக்கு முன்பாக நான் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி தற்பரிசோதனையோடு அவன் ஜெபிப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். சத்துருக்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சூதுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பயங்கரமானவர்கள், அவர்கள் எப்பொழுதும் எனக்கு தீங்கு செய்ய தயாராக இருக்கிறார்கள். இதையெல்லாம் அறிக்கையிட்டு விட்டு நான் ஒரு கேட்டையும் செய்யவில்லையே, ஒரு பாவமும் செய்யவில்லையே, ஒருத்தனையும் நான் கொள்ளையடிக்கவில்லையே, என் கைகளில் என் நியாயம் உண்டு என்று சொல்லி தன்னை தற்பரிசோதனை செய்து தன்னுடைய தீமை செய்யாத இருதயத்தையும் தீங்கு செய்யாத கரங்களையும் குறித்து கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுவதாக நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட எப்பொழுதும் தொந்தரவு பண்ணப்பட்டால், யாராவது நம்மை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தால், நமக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை செய்து கொண்டிருந்தால் உடனடியாக அழக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது, அவர்களிடத்தில் போய் நியாயம் தீர்க்கக்கூடாது, அவர்களிடத்தில் போய் நீதிகரிக்கக்கூடாது. செய்ய வேண்டியதுதான். தப்பாக நாம் குற்றஞ்சாட்டப்படும் பொழுது நம்மை நாமே தற்பரை சோதனை செய்து பார்க்க வேண்டும். அதைத்தான் 139ஆம் சங்கீதம் கடைசி வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து, அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னைத்தானே ஆராய்ந்து சொல்வதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஒருவேளை நாம் தற்பரிசோதனை பண்ணி பார்க்கும் பொழுது நம்மிடத்தில் உள்ள தப்பிதங்களை நாம் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் என்னை ஆராய்ந்து பார்த்தாச்சு, ஒன்றும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல, எனவே என்னுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீர் எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி யோபுவை போல ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் நம்மை பரிசோதிக்க நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, முதலாவதாக பக்தனுடைய நியாயத்தீர்ப்பு. அது என்ன? தற்பரிசோதனையான வாழ்க்கை. இரண்டாவதாக பரிசுத்தரின் நியாயத்தீர்ப்பு. ஆண்டவர் நியாயந்தீர்க்கக்கூடிய தெய்வம். தவறாக நாம் குற்றச்சாட்டப்படும் பொழுது ஆண்டவர் நியாயந்தீர்க்க எழும்பி நிற்கிறார். 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை பாருங்கள். 6 முதல் 11. கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே, ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அந்த 10ஆம் வசனத்திலே செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி நாம் வாசித்து முடிக்கிறோம். ஆக தேவன் நியாயாதிபதி, நம்மை நியாயந்திருக்கிறவர் நம்முடைய தெய்வம். அக்கிரமக்காரர்கள் நமக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்யும் பொழுது,
துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது, நாம் நீதியோடு வாழும் பொழுது, அநீதியான காரியங்களை, அநீதியான பாவங்களை நமக்கு விரோதமாக அவர்கள் செய்யும் பொழுது ஆண்டவரிடத்திலே மண்டியிடுவோம். அவர்களிடத்திலே போக வேண்டாம், நீதிகரிக்க போக வேண்டாம், அவர்களை நியாயந்திருக்க வேண்டாம், நாம் உண்மை உள்ளவர்கள் என்பதை நிலைநாட்டவும் வேண்டாம். செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர். மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் பொழுது, தூஷிக்கும் பொழுது, பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்லும் பொழுது, கர்த்தர், ஆண்டவர் நியாயாதிபதி, அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தஞ்சம் அடைய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுதாவது பிரச்சனைகளிலே நாம் சிக்குண்டு சறுக்குண்டு நாம் வாழும் பொழுது ஆண்டவரை விட்டு ஓடி போகக்கூடாது. ஆண்டவரிடத்திலே ஓடி போக வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புக வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், நம்முடைய பிரச்சனைகளை விட நம்முடைய தெய்வம் பெரியவர். God is bigger than your problem. நம்முடைய பிரச்சனைகளை விட தெய்வம் பெரியவர். பெரிய கர்த்தரிடத்திலே நம்முடைய சிறிய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்கிரமக்காரர்களை எல்லாம், பாவிகளை எல்லாம் ஆண்டவர் நியாயந்திருப்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை அறிந்து கொண்டு அவரிடத்தில் நாம் தஞ்சம் புகும் பொழுது அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் சத்துருக்களுக்காக நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? நாம் என்ன செய்யலாம் என்றால், அவர்கள் மனம் திரும்ப அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அவர்கள் தேவனோடு ஒப்புரவாக நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணலாம். ஆண்டவரோடு அவர்கள் ஒப்புரவானால் நம்மோடு சீக்கிரமாக ஒப்புரவாவார்கள். பின்ன அவர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகளிலே, இக்கட்டான வேளைகளிலே அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். இப்படியெல்லாம் தீமைக்கு நன்மை செய்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் சித்தமானால் அவர்களும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் நாம் பழி வாங்கக்கூடாது, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை பார்க்கும் பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:43 முதல், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். சத்துருக்களை சிநேகித்து வாழக்கூடிய சிநேக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக வேண்டும். அது ஒரு உன்னதமான குணாதிசயம், ஆண்டவருடைய குணாதிசயம். ஆண்டவர் சத்துருக்களுக்காக தம்முடைய ஜீவனை விட்டாரே, சத்துருக்களுக்காக பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று விண்ணப்பித்தாரே, அதே போல அடுத்தவர்களுக்காக, குறிப்பாக சத்துருக்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது, அவர்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் பாருங்கள், ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்த வசனங்களை நான் கோர்வையாக சேர்த்து இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ரோமர் 12:17 முதல், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல்
தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆக இப்பேற்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆண்டவர் நம்மை பரிசோதித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை நியாய்ந்திருக்கும் பொழுது என்னெல்லாம் செய்ய வேண்டும்? நாம் யோபுவை போல, ஆண்டவரே எனக்கு என்னுடைய காரியங்களை, என்னுடைய பாவங்களை, ஏதாவது அந்தரங்கத்தில் நான் அக்கிரமங்கள் செய்து கொண்டிருந்தால் உணர்த்தும் என்று ஜெபிக்க வேண்டும். தாவீதை போல என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கலாம். ஆக எப்படி நாம் தற்பரிசோதனை செய்து வாழ்ந்தாமோ அதே போல தற்பரன் ஆண்டவராகிய தெய்வம் நம்மை பரிசோதனை செய்து வாழவும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்று தற்பரிசோதனை, இரண்டாவதாக தற்பரனுடைய பரிசோதனை. அவர் எப்படி பரிசோதிப்பார் நம்மை? தம்முடைய வசனத்தின் மூலமாக. வசனத்தை வாசிக்க வாசிக்க நம் உள்ளத்துக்குள்ளே இருப்பதெல்லாம், நம்முடைய உறவுகளுக்குள்ளே இருப்பதெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கும். ஒரு விவசாயி நிலத்தை உழுகிறான். உழும் பொழுது பூமியிலிருந்து கல், முள், பீங்கான், தீப்பெட்டி எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. தூர அள்ளி போட்டு விட்டு பயிரிடுகிறான், நல்ல விளைச்சல். அடுத்த வருஷமும் அதே நிலத்தை உழுகிறான். உழ கல், முள், பீங்கான், தீப்பெட்டி இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அள்ளி போட்டு விட்டு பயிரிடுகிறான், நல்ல விளைச்சல். அடுத்த வருஷம் உழுகிறான், கல், முள், பீங்கான், மரக்கட்டை இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. செங்கல் தொண்டு இதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அள்ளி போட்டு விட்டு உழுகிறான், திரும்பவும் பயிரிடும் பொழுது நல்ல விளைச்சல். இதுபோல ஆண்டோடைய வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை உழ நம்முடைய வாழ்க்கையை உழ உள்ளே கிடக்கக்கூடிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், அந்த காலத்து பாவங்கள் எல்லாம் வெளியே வந்து கொண்டே இருக்கும். அவற்றையெல்லாம் தூர அள்ளி போட்டுவிட்டு, அவற்றையெல்லாம் அவ்வப்போது அறிக்கையிட்டு விட்டு ஆண்டோடைய வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு சொந்தமாகும். ஆக முதலாவதாக பக்தனின் நியாயத்தீர்ப்பு, நம்முடைய நியாயத்தீர்ப்பு. இரண்டாவதாக பரிசுத்தரின் நியாயத்தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு. மூன்றாவதாக பாவியின் நியாயத்தீர்ப்பு. ஆண்டவர் பாவிகளுக்காக வைத்திருக்கக்கூடிய நியாயத்தீர்ப்பை குறித்து 11ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் என்று தொடர்ந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனம் பாருங்கள். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். நமக்கு விரோதமாக சூது பேசுகிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு விரோதமாக குழியை வெட்டினால் அந்த குழியிலே அவர்களே விழுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு நன்மை கிடைக்கும். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோமே. ஆக குழியை வெட்டுகிறவர்கள் அந்த குழியிலே விழுவார்கள். ஆமானை போல அவன் ஒருவனுக்கு தூக்கு மரத்தை அவன் செய்து நியமித்தான், அவனே அந்த தூக்கு மரத்திலே தூக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் நவாசிக்கிறோம். ஆக பொல்லாதவர்கள் அவருடைய பங்கை அடைந்தே தீர்வார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நாமோ ஆண்டவராகிய தெய்வத்தினுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய இருதயத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த, எப்பொழுதும் மகிழ்ச்சிப்படுத்த பிரயாசப்படுகிறவர்கள். நமக்கு நன்மை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு என்று சொல்லி கடைசி வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். கடைசி வசனம் என்ன? நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன காரியம்? 2, நீதியின்படி துதி, நாமத்தை குறித்த கீர்த்தனம். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அக்கிரமக்காரர்களுக்கோ அவர்களுக்கு தண்டனை உண்டு, அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் நமக்கோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ தற்பரிசோதனை செய்து தற்பரனுடைய பரிசோதனைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாக
நீதியின்படி ஆண்டவரை துதிப்போம். அவருடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவோம், சங்கீர்த்தனம் பண்ணி பாடுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சரி, மீண்டுமாக இந்த சங்கீதத்தின் சுருக்கத்தை நாம் பார்ப்போமே. மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி மத்தேயு 5:11 வாசிக்கிறோமே. அதை ஒட்டிய சில காரியங்கள் என்ன தெரியுமா? இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பாவத்தை விட்டு விடுவோம், நம்மை பரிசோதித்து பார்ப்போம், பிரார்த்தனை செய்வோம், பரிசுத்தத்தை நாடி ஜீவிப்போம், ஆண்டவரை எப்பொழுதும் போற்றி துதிப்போம், நன்றியால் பாராட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை ஆராயவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பொல்லாத மக்கள் எங்களை குறித்த அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் குட்டியை பறி கொடுத்த கரடியைப் போல குடுகுடு என்று அங்குமிங்கும் ஓடாமல் கர்த்தரிடத்திலே தஞ்சம் புகுந்து ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நியாய தீர்ப்புக்காகவும் காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களையே நாங்கள் பரிசோதனை பண்ணி வாழவும், தேவனுடைய பரிசோதனைக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து சுத்த மனசாட்சியோடு நாங்கள் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கவும், அதே வேளையில் கர்த்தாவே, நீதியின்படியும் உடைய நாமத்தின்படியும் உம்மை துதித்து பாடவும் எங்களை நீர் வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கற்கும் சத்தியங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக எங்களையும் உம்முடைய சுவிசேஷர்களாக, உம்முடைய மிஷினரிகளாக நீர் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.